ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் நமக்கு மனநிறைவாக உள்ள இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அதாவது இன்றைக்கி 2 இடத்த விசிட் பண்ண போகிறோம். ஒன்று தஞ்சை பெரிய கோவிலுங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் விருப்பமாக உள்ள இடம். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரியாதது இல்லை உங்களுக்கே தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். நான் கலெக்ட் பண்ண சின்ன சின்ன ரேரான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனோட ஸ்டாச்சுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். பாண்டிய மன்னரோட ஸ்டாச்சுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை பூங்காவுக்கு கோவில்லேருந்து அடுத்தபடியாக போகிறோம். அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான உள்ள இடம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய இடமாகவும் மன அமைதி தரக்கூடிய இடமாகவும் இருக்கும். இந்த 2 இடத்துக்கும் நம்மளும் நம்ம குழந்தைகளோட சேர்ந்து விசிட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எங்கள் ஃபேமிலியோட காலம்பரை சீக்கிரமாகவே கோவிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன்னா 12 மணி வரைக்கும் தான் சாமியை பார்க்க முடியும். அடுத்ததான் நடை சாத்தி 4 மணிக்கு தான் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமாகவே வந்தாச்சு. கோவில் ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம சாமி கருவறையில் போய் தரிசிக்கணுன்னா கொஞ்சம் 12 மணிக்குள்ளே வரணும். ஈவினிங் 4 மணிக்கு மேலே வரணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் மராட்டிய கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மராட்டியர் கால மன்னர் வந்து கட்டினது இது. இதை சுற்றி வந்து அகழிகளும் கோட்டை மதில் சுவரும் இருக்கும். அதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுடைய வரைபடங்கள் இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கோபுரம் வந்து கேரளாந்தகன் திருவாசல். இந்த கோபுரத்தோட பேர். ஸ்டாச்சுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷன் வரைபடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க. எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த கர்ப்பகிரகமெல்லாம் இருக்குது, இந்த கோவிலுடைய ஃபுல் வரைபடமும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ராஜராஜ சோழன் அவருடைய திருவாசல். இந்த கோபுரத்தை கேரளாந்தகன் திருவாசல் நுழைஞ்சவுடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செப்பல்லாம் வைக்கிற இடம் இருக்கும். ஃப்ரீ தான். கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் டோக்கன் கேட்பாங்க. டோக்கன் போட்டுக்கலாம் கேமராவுக்கு மட்டும். பாக்கி நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்துட்ருக்கிறது ராஜராஜ சோழன் திருவாசல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துவாரபாலகர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சுவும் வச்சுருப்பாங்க. இது கோவிலுடைய உட் சுவர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. சாமி உள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கை காமிக்கிற மாதிரி இருக்கும் துவாரபாலகர். அங்கேருந்து நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நந்தி மண்டபம் நேராக நம்ம பார்க்கும்போது நந்தி மண்டபம் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. நம்ம குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரியான வரலாற்று செய்திகளை அவங்களுக்கு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் காமிக்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனையும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த நந்தி மண்டபம் கொடி கோபுரம் தான் பார்த்துட்ருக்குறோம். நந்தி மண்டபம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. அது ஒற்றை கல்லிலான நந்தி, 12 அடி உயரம் இருக்கக்கூடிய நந்தி சிலை. மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வரைபடங்கள், அந்த வண்ணங்கள்லாம் இயற்கையான சாயத்தில் எடுக்கப்பட்ட வண்ணங்களில் மேலே வந்து அழகாக டிராயிங் பண்ணியிருப்பாங்க. நாயக்க மன்னர்கள் கைகூப்பி இறைவனை வணங்குற மாதிரியான ஸ்டாச்சு இருக்கும். கொடிகோபுரத்துக்கு கீழே விளக்கு போடுற இடம் இருக்கும். இதுதான் கர்ப்பகிரகம். இப்போ இதுக்குள்ளே நம்ம போகலாம். நாயக்கர் காலத்தில் கட்டின நந்தி அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து ராஜராஜ சோழன் வந்து நந்தி வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சுருக்காருங்க. அந்த கொடிகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு குட்டி வகையிலான ஒரு நந்தி இருக்கும். அதுதான் ராஜராஜ சோழன் வைத்த நந்தி. இப்போது கருவறையில் சாமி கும்பிடுற இடத்துக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ரொம்ப ரொம்ப
சின்னதாக செய்யப்பட்ட ரொம்ப பணிவோட 2 கரத்தையும் கும்பிட்டு இறைவனை வணங்குற மாதிரியான. அதுக்கு உள் சுவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே உட்புறம் வந்து சுவாமி இருப்பார். அவர் தாங்க ராஜராஜ சோழன். அதாவது தலையில் கொண்டை அமைப்பிலான ஒரு வடிவத்தில் இருப்பார். எவ்வளோ நான் வந்து இறைவனுக்கு கீழே தான் நம்ம ரொம்ப ரொம்ப அவ்வளோ பெரிய இறைவனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சின்னவங்க அப்படின்ற காட்டுற வகையில் தான் அவருடைய சிற்பம் வந்து அந்த கோவில் உள்ள கருவறையில் தான் அந்த சிற்பம் வந்து இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பாருங்கள், ரைட் சைடில் இருக்கும். அப்படியே அங்கேருந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு கருவறையிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா வெளியே வர இடம் இது. இந்த சைடும் இறங்கலாம், ரைட் சைடும் இறங்குறதுக்கு பாதை இருக்கும், கோவிலோட லெஃப்ட் சைடும் இறங்குறதுக்கான பாதை இருக்கும். இன்றைக்கி நம்ம கோவிலோட லெஃப்ட் சைடு சாமி கும்பிட்டுட்டு இறங்கி வந்திருக்கோம் வெளியில் இந்த பாதை வழியாக. இப்போ நம்ம கோவிலை சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் ரைட் சைட்லேருந்து அந்த சைட்லேருந்து தான் சுற்றி வரணும். நம்ம இந்த சைடு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி ரைட் சைட்லேருந்து ஒரு முறை உங்கள்கிட்ட எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணி அப்படியே காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடு போய் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். உலகத்திலேயே வந்து சண்டிகேஸ்வரருக்கு இவ்வளோ பெரிய ஆலயம் வந்து தஞ்சை பெரிய கோவிலில் தான் இருக்குது. அது இங்கே இருக்கிற இந்த கோவில் தான் வந்து சண்டிகேஸ்வரருக்கு அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவில். இது வந்து முருகருடைய ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் சண்டிகேஸ்வரருக்கு அமைக்கப்பட்ட ஆலயம். உள்ள சண்டிகேஸ்வரர் சுவாமி இருப்பார். ஆனால் ராஜராஜ சோழன் வைத்த சண்டிகேஸ்வரர் இல்லையா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சிலை உள்ள இருக்குது. இது தட்சிணாமூர்த்தியை வணங்கக்கூடிய இடம் இது. இப்போது நம்ம ரைட் சைடு வந்தாச்சு, கோவிலோட ரைட் சைடு வந்தாச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்தையாக நம்ம பார்த்துட்டு போகலாம். ரைட் சைடு வந்தோன்னே அங்கே ஃபஸ்ட்லேயே வராகி அம்மனுடைய ஆலயம் இருக்கும். ஒரு செட்டு அமைப்பிலான வராகி அம்மனோட ஆலயம் இருக்கும். கோபுரத்தை பாருங்கள். கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க, இதை விமானம்னு தான் சொல்லுவாங்க. ஒற்றை கல்லிலான, அதாவது 80 டன் எடை கொண்ட விமானம் மேலே இருக்குது. இங்கே ஒரு நந்தி தெரிகிறார் இல்லையா, இந்த நந்தி தான் அந்த இடத்துல இருந்ததாகவும் ரொம்ப சின்ன அளவில் இருக்குது. இதுக்கு பிரம்மாண்டமாக நந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாயக்கர் மன்னர்கள் இந்த நந்தி எடுத்து இங்கே வச்சுட்டு அங்கே வச்சதா அப்படி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூத் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு ஓரத்தில், அதாவது திருச்சுற்று மாளிகையில் இருக்கக்கூடிய நந்திக்கு இவ்வளோ வேலைப்பாடெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறதுனால அது ஆராய்ச்சியாளர்கள்லாம், எனக்கு அந்தளவுக்கு தான் தெரியும், அதனால் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ரொம்ப நுணுக்கமான நிறைய வேலைப்பாடுகளுடைய நந்தி சிலை தான் இதுதான் அங்கே மெயினாக இருந்ததா. இதை எடுத்து இங்கே வச்சுட்டு தான் அங்கே பெரிய அளவிலான ஒரு நந்தி செஞ்சதா சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நிறையா போரில் வந்து நிறைய வந்து சிதைக்கப்பட்டிருக்கும் இல்லையா சிலைகள், அந்த மாதிரியான சிலைகள்லாம் திருச்சுற்று மாளிகையில் ரொம்ப பாதுகாக்கிற முறையில் வச்சுருப்பாங்க. எல்லா சிலைகள்லேயும் மூக்குகள், ஆண் சிலைகளுக்கு மூக்குகள் உடைக்கப்பட்டிருக்கும். அது வந்து நம்மளை ஒரு அவமானப்படுத்துகிற விதமாக போரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எதிரி இங்கே வந்து போருக்கு வந்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருடர் அவரோட ஸ்டாச்சு கூட இருக்கும். அதுக்கப்புறம் திருச்சுற்று மாளிகையில் இந்த மாதிரியான ஒரு தொட்டி வடிவிலான ஒரு இது இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ராஜராஜ சோழன் வந்து நீச்சல் குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அது இந்த கோவிலுக்கான எண்ணெய் சேமிக்கக்கூடிய தொட்டி. வருஷம் முழுவதும் இல்லை ஒரு நாளுக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் சேமிக்கக்கூடிய தொட்டி தான் அது. அடுத்தது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நிறையா ஸ்டாச்சு வரைபடங்கள்லாம் பிரிண்ட் எடுத்து, அதாவது இது திருச்சுற்றி மாளிகையில் நிறைய வரைபடங்கள் இருந்திருக்கு. பழங்கால வரைபடங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வர்றதுனால அதை வந்து இவங்க பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க மக்கள் பார்வைக்காக. ரெண்டாவது அழிஞ்சு போகிறது இல்லையா, அதை நம்ம எப்படி வந்து மீட் எடுக்கிறது, அதனால் அவங்க பிரிண்ட் எடுத்து அந்த இங்கே எப்படி இருந்ததோ டிராயிங்கை, சிலைகள்லாம் சிதைக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிரிண்ட் எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பொதுமக்கள் காட்சிப்படுத்துகிற விதமாக. அடுத்தது அங்கே பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா இது வந்து விநாயகர் ஆலயம்.
இதுவும் மராட்டியர்கள் காலத்தில் கட்டினதாக தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருந்திருக்கும் விநாயகர் ஆலயம். அந்த விநாயகர் சிதைக்கப்பட்டதுனால மராட்டியர் காலத்தில் இந்த இடம் புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. விநாயகர் காலத்தில் நின்றுட்டு பார்த்தோம் அந்த ஆலயத்தில் இருந்துன்னு பார்த்தா கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கரூரர் சித்தர் ஆலயம். இவர் தாங்க கரூரார் சித்தருடைய சிலை. அதை பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ இதாக இருந்தது. அங்கே ஒரு விஷயமும் நடந்தது, உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் பின்னாடி. அங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அம்மன் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து சிவனுக்கு கட்டும்போது அம்மனுக்கு சன்னதி இல்லை கட்டலை அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தான் இந்த ஒரு அமைப்பு வந்து கட்டுனதா சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய வடிவமைப்பு, இதோட சிலையோட டிசைன் எல்லாம் நம்ம அந்த கோவிலுக்கும் இந்த ஒரு இருக்கிற ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் இருக்குமா. ரொம்ப நுணுக்கமான வகையில் ரொம்ப பார்த்து இந்த ஒரே ஒரு ஆலயம் மட்டும் ரொம்ப நிறைய கலைநுட்பங்களோட பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், அந்த கோமுகத்துலேருந்து தண்ணி வர இடத்த கூட அவ்வளோ பிரமிப்பாக சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து அம்மன் சிலை நாங்கள் போகும்போது நடை சாத்தியிருந்தது, அதனால் எங்களால் பார்க்க முடியல. ரொம்ப சின்ன டீட்டெயில் கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த சிலையை தட்டினோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சவுண்டு வருது. ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா கருங்கல்லில் இப்படிலாம் வந்து கூட சவுண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே திருச்சுற்று மாளிகையில் சுற்றி வந்தோம் அப்படின்னா சின்ன சிவலிங்கங்கள், பெரிய சிவலிங்கங்கள்லாம் சுற்றி இருக்கும். இது வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதி அப்படி அது வந்து சொல்கிற விதமாக வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒவ்வொரு சித்தர்கள் ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு சிவலிங்கமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வரைபடத்தில் வரைபட்டிருக்கிறது இல்லையா, இது வந்து அழியக்கூடிய நிலைமையிலையும் அழிஞ்சிட்டு வந்துருச்சு. நிறையா சிற்பங்கள் அந்த வரைபடங்கள்லாம் இல்லை பாருங்கள். இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் அந்த ஒரு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அங்கே வந்து இதோட பிரிண்ட்டு தான் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பிரிண்ட் எடுத்து தான் அங்கே வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த செவுத்தில் வந்து இயற்கையான வண்ணம் பூசி சுண்ணாம்பு கலவையினால் அது காயறதுக்கு முன்னாடியே அந்த இயற்கை வண்ணத்தினால பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்லாம் இன்றைக்கி நம்ம தலைமுறையினர் பார்க்குற விதமாகவே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழந்தைகள்லாம் அது பார்க்கும்போது அது சுத்தமாகவே இருக்காது. நல்ல வேளை அதை நமக்கு பாதுகாக்கிற விதமாக பிரிண்ட் எடுத்தாவது வச்சுருக்காங்க, நம்ம குழந்தைகளுக்கு காட்டுற விதமாக. கோவிலோட பிரம்மாண்டத்தெலாம் நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. இந்த கோவிலை பற்றி நிறைய மர்மங்கள், நிறைய கதைகள், ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது மாதிரியான விஷயங்கள் நிறையா இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் இது உண்மையா அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன். இந்த கோவிலோட கோபுரத்தோட நிழல் கீழே விழாது, அது வந்து ஒற்றைக்கல்லான விமானத்தில் இருக்கிறது இல்லை, அது பார்ட்டாக தான் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. அது நம்மளை படைத்த இறைவனுக்கும் இதை இவ்வளோ பிரமிப்பாக கட்டின அந்த ராஜராஜ சோழ மன்னனுக்கும் தான் அதோட உண்மை நிலவரம் என்னன்றது தெரியும். இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை போய் நம்ம பார்த்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு அதை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும். இந்த கோவில் இது பார்த்திங்கன்னா அந்த விமானம் முழுக்கவே தங்க முலாம் பூசப்பட்டிருந்ததான், கல்வெட்டில் கூட இருக்குதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து போர் எடுப்புங்கும் போது யார் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தங்கமுலாம் பூசப்பட்டிருந்ததான். இது வந்து நடராஜர் சிலை இருந்த இடம். இங்கே வந்து நடராஜர் சூப்பராக அலங்கரிக்கப்பட்டு நமக்கு சூப்பராக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். அம்பாலோட அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே.
நீங்கள் நேரடியாக போய் ஒரு தடவை உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் போனதே இல்லைன்னா விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிரமிப்பான ஒரு கோவிலுங்க. எத்தனை தடவை போனாலும் அழுத்து போகாமல் இருக்கக்கூடியது. இங்கே குட்டியான வகையில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இவர் தான் பாண்டிய மன்னர் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் ஜடாமுடியை வச்சு அப்படி சொல்கிறாங்க. அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பெண்களோட ஸ்டாச்சுவும், அதுக்கு பக்கத்தில் ஒரு 4 பெண்கள் ஸ்டாச்சு, பக்கத்தில் ஒரு குழந்தைகள், இந்த சைடு 3 ஆண்கள் நிற்கிற மாதிரி இறைவனை பார்த்து அப்படியே நேராக கும்பிட்டுருக்க மாதிரியான வகையில் இருக்கும். இது அடுத்தது பாண்டிய காலத்தில் ஆட்சிக்கு வந்தப்போ இந்த இடம் கட்டப்பட்டது. அவர் ரொம்ப சிவபக்தன் அப்படிங்கிறதுனால அவரோட ஸ்டாச்சு அங்கே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோவில் முழுக்கவே நம்ம தரிசித்தாச்சு. அங்கே உள்ளேயே பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவிலோட பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா, ராஜராஜ சோழனோட மண்டபத்தை தாண்டி வெளியே, கோபுரத்தை தாண்டி வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும். அந்த வழியில் தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்குறோம். இங்கேருந்து கூட எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த விமானம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பூங்காவுக்கு, சிவகங்கை பூங்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெருசுங்க. போன்சாய் மரமா, இது என்ன வகை மரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதுதான் சிவகங்கை பூங்கா. இதை கோயிலேருந்து வெளிப்புறமாக கூட இதுக்குள்ளார வரலாம், கோவில்லேருந்தும் உள்புறமாகவும் இதுக்குள்ளே வரலாம். முந்திக்கு இப்போ நிறைய புதுப்பிச்சு இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ஆளுங்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க. முன்னாடி ரொம்ப பாலடைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஒரு இடம் தான் இருக்கும். இப்போ நல்லாவே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நிறையா குழந்தைங்க விளையாடக்கூடிய இடமா மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க வீட்டுக்கு. அந்தளவுக்கு நிறைய இடம் இருந்தது விளையாடுறதுக்கு. நம்மளும் அந்த மர நிழலில் உட்காந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது. தஞ்சை பெரிய கோவில் கட்டி 1000 வருஷத்துக்கு மேலே ஆகியும் அது நிறைய நிலநடுக்கங்கள் பார்த்தோம். ஒரு அசைவு கூட இல்லாமல் எவ்வளோ கம்பீரமாக நம்ம இந்த தலைமுறை இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் பார்க்குற விதமாக யாருமே அசைக்க முடியாத வகையில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தாங்க ஐக்கிய நாடுகளில் இருக்கிற யுனெஸ்கோ என்ற நிறுவனம் இந்த கோவிலை உலக பாரம்பரியமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய கலை கட்டிடங்களில் இதுதான் முதல் கருங்கல்லால் ஆன கோவிலாம். ராஜராஜ சோழ மன்னர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு பல்லவர்கள் காலத்து ஒரு கோவில், அதாவது கல் கட்டிட கோவில், கைலாசநாதர் கோவிலை பார்த்து தான் ஆசைப்பட்டு இந்த கோவில் கட்ட ஆரம்பித்ததா சொல்கிறாங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு கருங்கல்லாலான கோவில் கட்டணும், அது ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கணும், உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இதை கட்டினதாக சொல்கிறாங்க. இப்போது கோவிலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போது நம்ம சிவகங்கை பூங்காவில் உள்ள எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கேன்டீனுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயினெல்லாம் அங்கே குட்டி குழந்தைங்கள் ரைடு, அது பெரியவங்க கூட ரைட் பண்ணுறாங்க, அது 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அதில் கூட போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். இந்த 2 இடமுமே நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் மனநிறைவாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன்கள், வரலாற்று செய்திகளையும் சரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வரும்போது ரொம்ப ரொம்ப மன அமைதியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. என்னோடய பொண்ணு நம்ம கூட குட்டீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அருமையான இடமா இருந்தது. இந்த கோவிலோட இன்னொரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழிலான கல்வெட்டுக்கள் இந்த கோவில் முழுக்கவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் கட்ட உதவிய வரைக்கும் இல்லை கட்டினவங்க இந்த கோவிலை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கல்வெட்டில் பொறிச்சு இந்த கோவிலை சுற்றியும் இருக்கும். இந்த கோவிலோட விமானம்னு பார்த்தீங்கன்னா 216 அடி உயரம் கொண்டது. தமிழ் வரிசையிலான
எண்ணிக்கையில் தான் இந்த கோவில் கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சிலது மறந்து கூட போயிருக்கலாம், சிலது தப்பாக இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது, உங்களுக்கும் மனநிறைவாகவும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைகளை இது மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான இடமா இது இருக்கும். நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா கூட அந்த ராஜராஜ சோழனோட ஸ்டாச்சுவும் பாண்டிய மன்னருடைய ஸ்டாச்சுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை நம்ம வீடியோவில் தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.